ஹாப்பி தேர்ஸ்டே. லஞ்சுக்கு வந்து கீ ரைஸ் பண்ணி சிக்கன் கிரேவியும் செஞ்சு அதை லேயர் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பால் பாயசம், தயிர் பச்சடி, இவ்வளோ தான் வந்துட்டு அன்றைக்கி லஞ்சுக்கு செஞ்சுருந்தேன். அன்றைக்கி கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டு பனானா ப்ரெட்டாக்கும் வச்சுருக்கேன். உமாவும் மாமியும் கிளம்பியாச்சு. யாராச்சும் வீட்டுக்கு வந்துட்டு கிளம்புனாங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் மெலன் வாங்கி கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது, சீசன் வேறு, அதனால் நிறையவே சாப்பிடுங்க. எப்போ வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்தாலும் அன்றைக்கி வந்துட்டு ஒரு 2 ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு மித்த எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டா ஒரு 7 நாளைக்கு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு பக்கத்தில் வந்துட்டு மீன் கடையை தேடி இந்த கடையை கண்டுபிடிச்சோம். எப்போவுமே ஃப்ரெஷ் ரூமில் வாங்குறது அது வந்துட்டு 900 பக்கம் வந்துடும். நம்ம வந்துட்டு ஆசைப்பட்டு மீன் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கவும் செய்யுமா. அதனால் இந்த கடையை கண்டுபிடிச்சோம். கொஞ்சமாக வந்துட்டு எறா, அதுக்கு பிறகு மத்தி, அப்புறம் கனவா, இது இவ்வளவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையிலைக்கு பார்த்திங்கன்னா அதுதான் வந்துட்டு சமைச்சிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவுமே இருந்தது. எறாவை இன்னொரு நாள் சமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்துட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சாச்சு.